ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிபிஆர் மெட்டீரியல்னா என்ன, அதை எப்படி ஒரு ஆப்ஜெக்டில் நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம என்ன என்ன பண்ண போகிறோம்னா இன்னைக்கு படிக்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஆல்ரெடி லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நான். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அதை ஷேர் பண்ணுறது பதிலாக டிலீட் பண்ணி விட்டுட்டேன். சரியா? ஸோ மவுஸ் கொஞ்சம் ஹேங் ஆயிடுச்சு. சரி. ஸோ அப்போ அதனால் என்ன பண்ணேன் அப்படின்னா திரும்ப நான் வந்து 2 3 ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டாங்க. ஸோ அவங்களுக்காக ஸோ அது எப்படி கிரியேட் பண்ணுறது, அது எப்படின்னா என்ன அப்போ நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம். சரியா? ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா இது பார்த்தீங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல் பாருங்க. இதை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கு மேப் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணி பக்காவாக வச்சிருக்கேன். ஸோ இதை எப்படி நாம ஒரு ஆப்ஜெக்ட்ல அப்ளை பண்ணலாம், அதுவும் ஸ்கெட்சப் வீரல வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணலாம்னு பார்க்கலாம். சரிங்களா? ஸோ நான் அதுக்காக என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா சின்னதாக ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி போட்டு வச்சிருக்கிறேன். அண்ட் அந்த ரெக்டாங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா டாப்பட் ஃபேஸஸை வந்து நான் என்ன பண்ணியிருக்கிறேன் குரூப் பண்ணியிருக்கிறேன். சரியா? குரூப் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் ஒரு விஷயம் இருக்கு. அதுக்காக குரூப் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிபிஆர் மெட்டீரியல்னா என்ன அப்படின்னா பிசிக்ஸ் பேஸ்ட் ரெண்டரிங் மெட்டீரியல்னு சொல்லுவோம். சரியா? ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மெட்டீரியலாக மேப் இருக்கும். ஸோ இந்த மேப் எல்லாம் இருக்கணும். இருந்துச்சுன்னா தான் அது வந்து ஒரு மெட்டீரியல். ஓகே. இப்போ நார்மலாக வந்து நீங்கள் இன்டர்நெட்லேருந்து எடுப்பீங்க. ஒரு வுட்டு, ஒரு டைல் இருக்கட்டும், ஏதோ வேணாலும் இருக்கட்டும். ஸோ அதை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து அது வந்து ஒரு டெக்ஸ்சர், ஒரு ஒரு ஃபோட்டோ அது. அது வந்து இட்ஸ் நாட் மெட்டீரியல். ப்ராப்பரான மெட்டீரியல் கிடையாது. ஒரு மெட்டீரியல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய மேப் எல்லாம் குடுத்து பண்ணும்போது, அது வந்து ரியலிஸ்டிக்கா கிடைக்கும். புரிஞ்சுச்சுங்களா? ஸோ அத தனியா கிரியேட் பண்ணவும் கத்துக்கலாம். ஓகேவா? அது எப்படி இல்லன்னா, நீங்க வந்து ஆன்லைன்ல போய் அத வந்து பை பண்ணிக்கலாம். ஃப்ரீயாட்டும் குடுக்குறாங்க. பட் ஃப்ரீயாட்டும் குடுக்குற எல்லா இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, மேப்ஸ் கரெக்ட்டா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா, ஐ டோன்ட் நோ. பட் 1, 2 இதுலலாம் இருக்கும். சரியா? ஓகே. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்டின்னா, இதுல வந்து ஆட் பண்ணணும். ஸோ இப்ப வந்து பாருங்க, இதுல ஆல்பெடோ அப்டின்னு இருக்கு. இது வந்து டிஃப்யூஸ். A1 இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆம்பியன்ட் ஒக்லூஷன் சொல்லுவோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்பிளேஸ்மென்ட் ஐ மீன் ஹைட் மேப்பு. இது வந்து நார்மல் ஐ மீன் பம்ப் மேப்பு. இது வந்து ரஃப்னஸ். சரியா? ஸோ இப்ப இதெல்லாம் வந்து எப்படி நம்ம வந்து வீரல் அப்ளை பண்ணலாம் அப்டிங்கிறத பார்ப்போம். சரிங்களா? ஸோ இப்போ ம் இதில நாம அப்ளை பண்றோம். சரிங்களா? ஸோ இப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன், அசெட் எடிட்டர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிக்கிட்டு, புதுசா ஒரு மெட்டீரியல் நான் வந்து என்ன பண்ணணும்னா, கிரியேட் பண்ணணும். ஓகேவா? ஒரு மெட்டீரியல நான் கிரியேட் பண்றதுக்கு என்ன பண்ணேன்னா, ஜஸ்ட் அந்த மெட்டீரியல கிளிக் பண்ணுங்க. ஜெனரிக்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஜெனரிக்க கிளிக் பண்ணீங்கன்னா, இங்க பாருங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மெட்டீரியல். சரியா? ஒரு ஸ்லாட் வீரே மெட்டீரியல். எக்ஸாம்பிள் ஃபார் வந்து 3 டேஸ் மேக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு 24 ஸ்லாட் இருக்கும். சரியா? 24 ஸ்லாட் அங்க குடுத்துருக்காங்க. பட் நாம வந்து அதில நெறைய பண்ணிக்கலாம். அது வேற விஷயம். ஸோ இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்லாட் எல்லாம் கிடையாது. நீங்க தனித்தனியா ஒரு மெட்டீரியல் வேணுமா, ஒவ்வொன்னா கிரியேட் பண்ணலாம். அப்படி எத்தனை மெட்டீரியல் வேணாலும் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். தப்பே கிடையாது. சரியா? ஸோ நான் என்ன பண்ணிக்க போறேன் அப்படின்னா, ஜஸ்ட் ஜெனரிக்ன்னு இருக்குல்ல, இத நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, ரீநேம் பண்ணிருங்க. அது ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ ஸ்டோன் அப்படின்னு நான் வந்து குடுத்துக்கிறேன். குடுத்துக்கிட்டு ஜஸ்ட் கிளிக் பண்றீங்க. அந்த ஸ்டோன இதுல அப்ளை டூ செலக்ஷன் குடுத்தீங்கன்னா, இங்க அப்ளை ஆயிரும். ஓகேவா? இப்போ அந்த டெக்ஸ்சர் எல்லாத்தையும் இங்க இங்க கொண்டு வரணும். சரியா? இப்ப இதுல வந்து பார்த்தீங்கன்னா, டிஃப்யூஸ் இருக்கு, ரிஃப்ளெக்ஷன், ரிஃப்ராக்ஷன், கோட்டு, ஒபாசிட்டி, பம்ப் அது இதுன்னுலாம் இருக்கு. பட் நம்ம எல்லாத்துலயும் குடுக்கணும்லாம் அவசியம் இல்ல. ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் ஒவ்வொரு இது இருக்கும். அ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, கிளாஸுக்கெல்லாம் மேக்ஸிமம் ஒபாசிட்டி மேப் குடுத்துருப்பாங்க. ரிஃப்ளெக்ஷன், ரிஃப்ராக்ஷன் கண்டிப்பா மேக்ஸிமம் இருக்கலாம். அதுல ஷேடுன்னு சொல்லுவோம். நாம பண்ண போறது டெக்ஸ்சர். சரியா? மெட்டீரியல்ல 2 வகை இருக்குது. ஒண்ணு ஷேடுன்னு சொல்லுவோம். இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்சர் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இப்ப ஷேட் அப்படின்னு நீங்க எடுக்கும்போது, இதுல டிஸ்பிளேஸ்மென்ட் அப்படிங்கிறது தனியா வந்து ஒரு மோட் இருக்கு. அதுல தான் ஆட் பண்ணணும். நார்மல் அப்படிங்கிறது இங்கிட்டு இருக்கு. இங்கிட்டு இருக்கு. இந்த பார்த்தீங்களா இருக்கு? பம்ப்ல மோடு டைப்பு நார்மலா போட்டு விட்டுருங்க. இப்பவே போட்டுருவோம். மறந்து போயிரும். நார்மலா போட்டுறலாம். ஓகே 2. ரஃப்னஸ் வந்து பார்த்தாக்கா, ரிஃப்ளெக்ஷன்ல போய் கிளாஸ்னஸ்ல தூக்கி போட்டு விட்டுறலாம். ரஃப்னஸ. சரியா? ஓகே. 3 ஆயிடுச்சா? ஸோ அதுக்கப்புறம் இந்த ஏஓன்னு இருக்குது, ஆல்படோன்னு இருக்கு. ஸோ ஏஓ அப்படிங்கிறது வந்து ஆம்பியன்ட் ஒக்லூஷன்னு சொல்லுவோம். சரியா? எக்ஸாம்பிள் ஃபார் இத சுத்தி பாருங்க. இந்த பிளாக் ஷேடோஸ் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா?
இதுதான் ஆம்பியன்ட் ஒக்லூஷன் சொல்லுவோம். சரியா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. இதெல்லாம் வச்சு பண்ணும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எடுக்கிற ஒரு இன்டீரியரா இருக்கட்டும், எக்ஸ்டீரியரா இருக்கட்டும், அது வந்து ப்ராப்பரான ஒரு அம் வே ஆஃப் அவுட்புட்ட உங்களுக்கு குடுக்கும். சரியா? அதெல்லாம் ஃபர்தரா நான் வந்து சொல்லி தருவேன். கவலைப்பட வேண்டாம். சரிங்களா? சரி. எனக்கு இப்ப இதுல இது எல்லாம் தனித்தனியா தான் வரும். ஆனா இந்த 2 மிக்ஸ் பண்ணணும். சரி அது என்ன மிக்ஸ் பண்ணலாம்? ஸோ இங்க ஆல்ரெடி ஒரு ஸ்லாட் தான் இப்ப நான் வந்து டிஃப்யூஸ்ல தான் ஆட் பண்ண போறேன். அந்த 2 டிஃப்யூஸ் மேப் தான். இந்த ஸ்லாட்ல ஒரு மெட்டீரியல் தான் ஆட் பண்ண முடியும். ஐ மீன் இப்ப பிட் மேப் அப்படின்னு எடுத்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு வந்து ம் மேப்ஸ். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் ஒண்ண தான் அப்ளை பண்ண முடியல 2ல 1. பட் எனக்கு 2யும் அப்ளை பண்ணணும். ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, பின்னாடி வரேன். ரைட் கிளிக் பண்ணி கிளியர் குடுத்துக்கிறேன். சரியா? கிளியர் குடுத்துக்கிட்டு, இத கிளிக் பண்ணீங்கன்னா, இங்க மிக்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் குடுத்திருப்பாங்க. மிக்ஸ் ஆப்பரேட்டர்ன்னு இருக்கும். ஸோ அந்த மிக்ஸ் ஆப்பரேட்டர் என்ன பண்றீங்க? ஜஸ்ட் கிளிக் பண்றீங்க. சரியா? கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்களா? இங்க மாறிடுச்சா? இப்போ டெக்ஸ்சர் ரேன்னு இருக்கு. டெக்ஸ்சர் ரேல என்ன பண்றேன்? பிட் மேப்புக்கு போயி, ஃபர்ஸ்ட் ஆல்பெடாவ அப்ளை பண்ணுங்க. சரி வந்துருச்சா? பின்னாடி வாங்க. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பில ஏவோவ அப்ளை பண்ணுங்க. குடுத்துக்கோங்க. அப்படியே என்ன பண்றீங்கன்னா, பின்னாடி வாங்க. இப்போ ஆப்பரேட்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இது இப்போ பிளஸ்ல இருக்கு. நாம என்ன பண்ணணும்னா, மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்ப அதுக்கு அத கிளிக் பண்ணிக்கிட்டு, ம் ஏ இன்டு பின்னு இருக்கு பார்த்தீங்களா? தெரியுதா? ஏ இன்டு பி. அத கிளிக் பண்ணி விட்டீங்கன்னாங்க, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராப்பரான ஒரு டிஃப்யூஸ் மெட்டீரியல் கிரியேட் ஆயிடுச்சு. புரிஞ்சுங்களா? வந்து பார்த்தீங்களா? மெட்டீரியல்ஸ் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, கிரியேட் ஆயிடுச்சு. நான் இப்ப என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஸ்கேல் கொஞ்சம் கம்மியா இருக்குதுங்க பார்த்தீங்களா? ஸோ நான் என்ன பண்ணிக்க போறேன், இத வந்து ஸ்கேல் பண்ணிக்க போறேன். ஸ்கேல் பண்ணா தான் அது பார்க்க நல்லாருக்கும். சரி அதுக்கு மெட்டீரியல்ல போய்க்கிறேன். ஆல்ரெடி நாம அங்க கிரியேட் பண்ணனால இங்க இருக்கும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 200 அப்படின்னு குடுத்து என்டர் பண்றேன். ஸோ 200 கூட வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் இதுவா தான் தெரியுது. அப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, ஒரு 300 அப்படின்னு குடுத்துக்கிறேன். ஓகே. 300 குடுத்து பரவால்ல. ஸோ ஓகே. அப்படியே இருக்கட்டும். ஓகேங்களா? ஆ 350 குடுத்துருவோமா? கொஞ்சம் கூட பெருசாகட்டும். ஓகே. இத விட பெருசாக்க வேண்டாம் இனி. சரிங்களா? இந்த மாரி இருக்கட்டும். இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஜஸ்ட் ஒரு டெஸ்ட் ரெண்டர் எடுத்துறோம். ஐ மீன் இன்டராக்டிவ் ரெண்டர் சொன்னேன். சரிங்களா? ஓகே. இந்த மாரி வச்சுக்கிட்டு, சீன்ல போய் அப்டேட் குடுத்துக்கிறேன். ஸோ டெஸ்ட் ரெண்டர் அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்டராக்டிவ் ரெண்டர் செட்டிங்ஸ் சிபியூல இது ஆல்ரெடி சொல்லி தந்திருக்கேன். பார்க்காதவங்க போய் பாருங்க. ஆ இதெல்லாம் ஓகே தான். சரி. இனி என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃப்ரேம் பஃபர சேவ் பண்ணிருங்க. சரியா? ஏன்னா சம்டைம்ஸ் உங்க சிஸ்டம் ஹேங் ஏதாச்சும் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ கொஞ்சம் டஃப்பா இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணிருன்னா, ரெண்டர்ல போய் ஸ்டார்ட் இன்டராக்டிவ் ரெண்டர் அப்படின்னு நீங்க குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு என்ன ஆகும்? பார்த்தீங்களா? அந்த ஸ்டோன் வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா எனக்கு விசிபிள் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இதில அ லைட்டா இந்த மாரி ரொட்டேட் பண்ணியிருப்போம். கொஞ்சம் கூட நல்லா தெரியும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. ஓகேவா? ஸோ 350 அப்படிங்கிறத நான் என்ன பண்றேன்னா, 300 வச்சுக்கிறேன். ஓகே. இதில நம்ம இனி என்ன பண்ணலாம் அப்படின்னா, அசட்டேட்டர ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிக்கிட்டு, அடுத்த மெட்டீரியல் பம்ப். ஸோ அத கிளிக் பண்றீங்க. பிட்மேப் எடுத்துக்கோங்க. நார்மலா கிளிக் பண்ணி ஓப்பன் பண்றீங்க. ஸோ இந்த பார்த்தீங்களா? இந்த நான் நார்மலா குடுத்த உடனே எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, கொஞ்சம் அ டெப்த்னஸ் வந்துச்சு அதுல. நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்டின்னா, பின்னாடி வரேன். ஓகேவா? கேன் பி ஓவர்ரைடுன்னா டிக் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. ஓகேவா? இதுன்னு கேன் பி ஓவர்ரைடுனா என்னன்னு கூட நான் வந்து வீடியோல போட்டுருக்கேன் பாருங்க. பண்ணியாச்சா? இனி அடுத்து ரிஃப்ளெக்ஷன் எடுத்துக்கோங்க. ரிஃப்ளெக்ஷன் கிளாஸினஸ் இதுல போய் ரஃப்னஸ தூக்கி ஆட் பண்றேன். இப்போ என்ன பண்ணிக்க போறேன்னா, பின்னாடி வரேன். அடுத்ததா என்ன பண்ணிக்க போறேன் அப்டின்னா, டிஸ்பிளேஸ்மென்ட்ட ஆட் பண்ணணும். இங்க பார்த்தீங்களா? நம்ம ஒவ்வொரு மேப் குடுக்க, அதுக்கு எனக்கு என்ன ஆகுது அப்டின்னா, இதுல வந்து பார்த்தீங்கன்னா, பிரிவ்யூ ஆயிட்டே இருக்கும். ஓகேங்களா? சரி. இனி டிஸ்பிளேஸ்மென்ட் மோட். ஸோ இதுல இத ஸ்டாப் பண்ணிக்கோங்க. சரியா? ஸ்டாப் பண்ணிக்கிட்டு, டிஸ்பிளேஸ்மென்ட் மோட் அப்படிங்கிறது, இந்த பிளஸ் சிம்பல் இருக்கு பார்த்தீங்களா? இதுல போய் நீங்க டிஸ்பிளேஸ்மென்ட் எடுத்துக்கலாம். பட் அது ஒரு மாடிஃபையர். அத ஆட் பண்ணணும்.
ஸோ இதை கிளிக் பண்ணுங்க. இதை எதுக்கு குரூப் பண்ணி வச்சேன் அப்படின்னா, நீங்க குரூப் பண்ணா மட்டும்தான் அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் மோட் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஆட் ஆகும். சரிங்களா? ஸோ இங்க பாத்தீங்களா இருக்கு, ஆட் டிஸ்பிளேஸ்மெண்ட் டு செலக்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க ஒரு ரெட் கலர்ல ஒரு சிம்பிள் வரும். ஓகேவா? ஃபைன். இப்போ என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா, ஜஸ்ட் ஃப்ரண்ட் வியூல வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்போ நான் என்ன பண்ணிக்க போறேன், அகைன் வந்து பாருங்க, ரெண்டர்ல போய் ஸ்டார்ட் இன்டராக்டிவ் கொடுப்போம். ஓகே. எனக்கு என்ன ஆயிடுச்சு, வந்துருச்சு. பட் இதுல நீங்க ஒரு நல்ல ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சீங்கன்னு தெரியும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மெட்டல் மாதிரி தான் இருக்கு. பட் ஃபிளாட்டா தானே இருக்குது. கல்லுன்னா மேல கொஞ்சம் பெருசா இருக்கும். அதாவது ஹைட் பாருங்க, இதெல்லாம் ஃபிளாட்டா இருக்கு. தெரியுதா? நான் கொஞ்சம் கமத்தி வச்சேன்னா உங்களுக்கு வந்து கரெக்டா இருக்கிற மாதிரி தான் தெரியும். அதனால தான் மாத்தினேன் நான் இப்போ. புரிஞ்சா? ஸோ அப்போ வந்து எனக்கு ஃபிளாட்டா இருக்கு. இது எனக்கு ஒரிஜினலா மாத்தணும். ஓகேவா? ஸோ அதுக்கு என்ன பண்ணிக்கிறேன், அசெட் எடிட்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நாம இப்போ ஆட் பண்ணது பார்த்தீங்கன்னா ஜாமெட்ரி. ஸோ அந்த ஜாமெட்ரிய இங்கிட்ட வைப்போம். ஓகே, இங்கிட்ட வச்சுக்கலாம். இந்த பார்த்தீங்களா இருக்கு. இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து தெரியும். சரியா? ஸோ ரெண்டும் நான் ஆட் பண்ணிருக்கு வந்திருக்கு. எப்படி வந்துச்சோ ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குது. ஸோ இதில் மோட் மேப்ன்றது நான் என்ன பண்ணிக்கிறேன், மேப்பை கிளிக் பண்ணுறீங்க, பிட் மேப்புக்கு போகிறீங்க, டிஸ்பிளேஸ்மெண்ட்டை தூக்கி ஓப்பன் பண்ணுறீங்க. ஸோ இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, டிஸ்பிளேஸ்மெண்ட் மேப்பிங் ஆட் ஆகும். கலர் ஸ்பேஸ் அப்படிங்கிறத ரெண்டரிங் ஸ்பேஸாக வச்சு பண்ணுறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் காமிக்கணும். சரியா? ஓகே. இப்போ மாறிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணி வரேன்னா பின்னாடி போகிறேன். பின்னாடி போன உடனே பாருங்க, இதில் அமௌண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க ஆல்ரெடி. சரியா? இந்த அமௌண்ட் அப்படிங்கிறத நான் வந்து ஒரு 5 வச்சு என்டர் பண்ணுறேன். ஸோ இப்போ 5 வச்சு என்டர் பண்ணிட்டேன். பக்கத்தில் ஒரு 50 போட்டோன்னா கூட எனக்கு மாறலை அது. புரிஞ்சுங்களா? ஏதாச்சும் சேஞ்சஸ் தெரியுதா? இல்லவே இல்லை. புரிஞ்சா? நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த பார்த்தீங்களா இருக்கு, இதை அப்படியே ரைட் கிளிக் பண்ணி wrap in அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ல போய் கலர் கரெக்ஷன் போய்க்கிறேன். ஸோ இந்த கலர் கரெக்ஷன் போகும்போது இதில் உங்களுக்கு ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் லைட் மோட் இருக்குது. இந்த கான்ட்ராஸ்டை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இன்க்ரீஸ் பண்ண உடனே பாருங்க எனக்கு என்ன ஆயிடுச்சு, அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப மேலே போயிடுச்சு. ஏன் அந்த அளவு மேலே போயிடுச்சுன்னா அமௌண்ட்டை பார்த்தீங்களா? ஸோ இந்த கான்ட்ராஸ்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் பிளாக்னஸாக இருக்கணும். அது நாம வந்து கரெக்ஷன் பண்ணிக்கணும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 2 கொடுத்துக்கிட்டேன். அப்படியே பின்னாடி வரேன். வந்துக்கிட்டு அமௌண்ட் அப்படிங்கிறது 50 இருக்குது. ரொம்பவே அதிகம். நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா நார்மலாக பழைய மாதிரி 1 அப்படிங்கிறத வச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் மோட ஆட் பண்ணும்போது நார்மலாக வேற கொடுத்துருக்க வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1 தான். சரிங்களா? நான் என்ன பண்ணி போகிறேன், இதை ஸ்டாப் பண்ணிப்போம். ஸ்டாப் பண்ணிட்டு ரெண்டரில் போய் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் இன்ட்ராக்டிவ் அப்படின்னு கொடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இங்கே பாருங்க. ஸோ நான் 1 கலர் கரெக்ஷனை மாற்றி இப்போ 1 அப்படின்னு தான் கொடுத்துருக்கேன். இந்த பார்த்தீங்களா? இந்த 2 கல்லுக்கு இடையில வந்து பார்த்தீங்களா டிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுதா? தெரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட் என்ன ஜூம் அவுட் பண்ணுவோமா, லைட்டாக ஜூம் அவுட் பண்ணி அதை கொஞ்சம் பேன் பண்ணி லைட்டாக கீழே இறக்குறேன். ஓகே, வந்துருச்சா? நமக்கு என்ன ஆயிடுச்சு, ஃப்ளாட்டாக இருந்த அந்த கல் எல்லாமே எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னு இப்போ பார்த்தீங்களா ரியல் டைமாக தெரியுதா? சன்னோட இன்டென்சிட்டி ஒரு 5 ஆகிட்டோம். ஓகே, இப்போ பார்த்தீங்களா? ஏன்னா இப்போ அந்த கல் எல்லாமே ரியல் டைமாக ஒரு கல் எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்கும்போது ஃப்ளாட்டாக இருந்துச்சு, ரைட்? ஸோ இப்போ எனக்கு அப்படி கிடையாது. பார்க்குறதுக்கே ஒரு பிரமிப்பாகவே இருக்குது. நல்லா இருக்கு, பரவாயில்ல. ஸோ இனி என்ன பண்ணிக்கலாம்னா கொஞ்சம் கூட எனக்கு இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் நான் வந்து 2ன்னு வைக்கிறேன். ஸோ 2 வயசா என்ன நடக்குதோ தெரில, இருந்தாலும் பார்ப்போம்.
ஸோ 2 வச்ச உடனே இங்க பார்த்தீங்களா, 2 ஓரளவு பரவால்ல. இதுக்கு மேல இன்கிரீஸ் பண்ணீங்கன்னா, நல்லா இருக்காது. சரியா? மேக்ஸிமம் 2 வச்சுக்கோங்க. ஸோ எல்லாத்துக்குமே நான் 2 தான் வைக்கணும் அப்படிங்கிற இதெல்லாம் கிடையாது. அந்தந்த மெட்டீரியலுக்கு ஏத்த மாரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இன்கிரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாரி தான் நம்ம என்ன பண்றோம், இப்ப பாருங்க. ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சு, இப்ப எப்படி இருக்கு பார்த்தீங்களா? அதுல இருக்கிற ஒரு சின்ன துகள் கூட நமக்கு வந்து கிறிஸ்டல் கிளியரா தெரிய ஆரம்பிக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, பிபிஆர் மெட்டீரியல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். சரியா? அதுல முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டியது, எப்படி வந்து மேப்ப ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா தெரியணும். இதுல இன்னும் நெறைய 2, 3 விஷயங்கள்லாம் இருக்குது. அது ஃபியூச்சர்ல நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்தரா எடுக்கிறேன். நெறைய டாபிக்ஸ் இருக்கு இதுல. ஓகேவா? ஸோ ஸ்டூடண்ட்ஸ் வந்து கேட்டாங்க. ஸோ அவங்க பேச்சுக்கு ஒரு மரியாதை குடுத்து பண்ணது தான் இது. ஓகேங்களா? ஸோ இது ஒவ்வொன்னா நீங்க போட்டு பாருங்க. சரியா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எது எது மேப்னா என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ரொம்ப ஈஸி. வீரே வந்து என்ன டெய்லி வந்து ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆ பெருமையாவும் இருக்கு, ஹேப்பியாவும் இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ம் அவங்களுக்கு வீரங்கிறது வந்து புரியுது. அந்த ஸ்டூடண்ட்ஸ்க்கு வீரங்கிறது என்னங்கிறது வந்து புரியுது. பட் அத வந்து எக்ஸிக்யூட்டிவ் பண்ற அளவுக்கு நாலேட்ஜஸ் கம்மி. ஓகேவா? ஸோ ரொம்ப ஈஸி தான். உங்களுக்கும் டவுட் இருந்துச்சுன்னா, நீங்க தாராளமா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. சரியா? அப்படிலாம் 3வது மனுஷன் அப்படிலாம் நினைக்க வேண்டாம். சரியா? தாராளமா நீங்க எனக்கு என்ன பண்ணிக்கலாம்னா, கால் பண்ணுங்க. கால் பண்ணி நீங்க என்ன பண்ணீங்கன்னா, உங்க டவுட்ட வந்து கிளியர் பண்ணிக்கலாம். நான் வந்து சொல்லி தரலாம் உங்களுக்கு. சரிங்களா? ஓகே காய்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.